இதோ இப்பொழுது நீங்கள் பார்க்கிறது போல குடம் தண்ணி இல்லை, எங்கேயாவது குளத்திலேயோ ஏரியிலேயோ கடல்லையோ அந்த மனிதனை கொண்டு போய் அந்த பிசாசு தள்ளி அவருடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்கள் அந்த மனிதனுக்குள்ளிருந்து போராடி கொண்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்று சொல்லி பயங்கரமாக ஒரு பக்கத்தில் கண்ணீர் வடிக்கிறார்கள் எல்லாரும். அந்த மனிதனோ வேதனைப்படுகிறதான காட்சி. பிரியமானவர்களே, அந்த மனிதன் நாளுக்கு நாள் சரீரங்கள் எல்லாம் பலவிதங்களில் பாதிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பாவம் செய்கிறபடினால பாவத்தின் விளைவுகளினால அந்த மனிதனுக்குள்ள இந்த பிசாசு கிரியை செய்து ஒரு பிசாசு போய் அநேக பிசாசுகளை கூட்டி வந்து அந்த மனிதனை போட்டு அலக்களித்து அவன் ஜீவனை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள் இருந்து அலக்களிக்கிறதான காட்சி. பிரியமானவர்களே, அந்த மனிதன் பயங்கர வேதனையின் பாதையில போய் கொண்டே இருக்கான். பயங்கரமான கண்ணீர் வடித்துக் கொண்டே எல்லாரும் வேதனைப்படுகிறதான காட்சி. இதோ நீங்கள் பார்க்கிறது போல நெருப்புல எல்லாம் அநேக முறை தள்ளமா கொண்டு போய் எப்படி ஆகினும் அவன் உயிரை எடுக்கணும், அவனை சாக வேண்டும் என்று சொல்லி அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த பிசாசு விரும்பி அநேக முறை கொண்டு போய் அவனை நெருப்புல தள்ளுகிறதான காட்சி. பிரியமானவர்களே, நெருப்புல தள்ளி அவன் ஜீவனை எடுக்கணும், அவன் எப்படியாவது உயிரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை போட்டு அலக்களிக்கிறது. பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான வேதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்துக்குள்ள வருவார் என்று சொன்னார். அவர் அநேகரை விடுவிக்கிறவராக, அநேகருக்கு அற்புதங்கள் செய்கிறவராக, திரளான ஜனங்களை விடுவித்துக் கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் போகிற திரளான ஜனங்களுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து கொண்டு போகிறார். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். பலவித வியாதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுதலை அடைந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தவராக அந்த பட்டணத்தின் வழியாக போய் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் எங்கு போனாலும் திரளான ஜனங்கள் அவரை நினைக்கிறவரா போவாங்களாம். காரணம், அவர்கிட்ட போற எல்லா ஜனத்தையுமே விடுதலை கொடுப்பார். திரளான ஜனங்கள், பலவித பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், பலவித வியாதியில் இருக்கிற ஜனங்கள், பலவித சூழ்நிலையில் சாபத்தில் இருக்கிற ஜனங்கள், பலவித தேவைகளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக போய் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது அந்த ஆண்டவர் நிச்சயமாக சுகத்தை கொடுத்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பயங்கரமான வேதனையில் இருக்கிற இந்த மனிதன் எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்குகிறான். நான் சுகமடைய மாட்டேனா என்று சொல்லி ஒரு பக்கத்தில் ஏங்குகிறான். ஆனா இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு தேவன் முன்னாள் என்று சொல்லி அறிந்து, பிசாசு அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அறிந்து நடுங்குகிறான். தேவன் முன்னாள் என்று சொல்லி பிசாசுகளுக்கு தெரியும். அவரை பார்த்து பிசாசுகள் பயந்து ஓடுகிறதான காட்சி, பிசாசுகள் நடுங்குகின்றதான காட்சி. எல்லாராலும் கைவிடப்பட்ட இந்த மகன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட இந்த மகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் கரங்களை வைக்கிற மாத்திரத்திலேயே அந்த மனிதன் சுகமடைகிறதான காட்சி. பிரியமானவர்களே, எல்லாரும் கைவிட்டார்கள், மருத்துவர்கள் கைவிட்டார்கள், நம்பியிருந்த உறவுகள் கைவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மகனே எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி தன் கரங்களை வைக்கிற மாத்திரத்திலேயே